சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. இன்றைய நாள் அக்டோபர் 18 2025 சனிக்கிழமை. விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 1ஆம் திருநாள். மேஷ ராசியில் மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன உறுதி அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நாள் சொன்னால் நிறைய பிரச்சனைகள்லேருந்து வெளிவருவீங்க. தேவையில்லாத வாக்குவாதங்கள், தேவையில்லாத சண்டைகள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வெளிவருவீங்க. பொதுவாக சில பேருக்கு காதல் கைகூடும். அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். ரிஷப ராசியில் ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுகஸ்தானம் நல்லா இருக்கனால பொதுவாகவே வீடு சம்பந்தப்பட்ட நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், தாயாருடைய ஆதரவு, மிக முக்கியமாக நிலப்புலன்கள் சார்ந்த பாதிப்புகள், தண்ணீர் சார்ந்த பாதிப்புகள் இருந்தால் கூட இன்றைய நாள் சரியாகும். பொதுவாக இன்றைய நாள் விவசாயிகளுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. மன மகிழ்ச்சி அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள். உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசியில் மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மன சஞ்சலங்கள் இருக்காது, கோபம் வராது. என்னன்னா எல்லார்கிட்டையும் தப்பு தெரியும், எல்லார்கிட்டையும் இது தப்பு அது தப்புங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இல்லாத ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு இருக்கிறதுனால பொதுவாகவே அது மற்றவங்களுக்கு கன்ஃபியூஷன். கமல்ஹாசன் பேசுகிற மாதிரி நினச்சிக்காதீங்க, இருக்கிறது சொல்கிறேன். ஏன்னா சந்திரன் கேது சேர்ந்தால் நமக்கு மண்டை தெளிவாக இருக்கும், ஆனால் மற்றவங்களுக்கு குழப்பற மாதிரி இருக்கும். அந்த நாள் பயணங்களில் சற்று தடை ஏற்படலாம். எண்ண ஓட்டங்களில் தடை கிடையாது. நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். ரகசியமாக எந்த வேலையை பண்ணாலும் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகிறது. அமோகமான நாள். ராஜகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். கடக ராசியில் கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பேச்சு சம்பந்தப்பட்ட பாதிப்புகள்லேருந்து நிவர்த்தி ஆவீங்க. பேச்சுனா பிரச்சனைங்கிற நிலைமைகள் இது மேலே மாறும். மன சந்தோஷம் அதிகமாக இருக்கும். எல்லாமே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக ஜெயிக்கக்கூடிய ஒரு பிராப்தம் உண்டாக வருது. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட மகாகணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சந்தோஷம் அதிகமாக இருக்கிறது. எடுத்த காரியங்களில் வெற்றி உண்டு, குஷியான பிரயாணங்கள் உண்டு, நல்ல செலவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கன்னி ராசியில் கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு லாபங்கள் நிறைந்த நாள், பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் கொடுக்கக்கூடிய நாள், மன திருப்தி அதிகமாக கொடுக்கக்கூடிய நாள், எந்த விஷயத்தையுமே ஈஸியாக ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். சில பேருக்கு ஆன்மீக பிரயாணங்கள், நாட்டங்கள் அதிகமாக கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உச்சிஷ்ட கணபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிக முக்கியமான சந்திப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள், மனோ நிம்மதி, தைரியம், சங்கல்பம், இது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நினச்ச எல்லா காரியங்களும் நல்லபடியாக நடக்கும். பொறுமையாக இருந்து ஒரு காரியத்தை ஜெயிக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். நினைத்த காரியங்களில் கைகூடும். வெற்றி ஸ்தானம்ங்கிறது அதிகமாக இருக்கிறது. நிறைய ஏற்றங்கள் கொடுக்கும். வேலை இல்லாத ஆட்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். பொதுவாக இந்த நாளில் உங்களுக்கு எந்த சங்கடமாக இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகும். நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகம் அபரிவிதமான லாபத்தை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். தொழில், வேலை, அந்தஸ்து, உத்தியோக மாற்றத்தில் அதிகமாக இருக்கும்னு சொல்லலாம். சில அலைச்சல்கள் இருக்கும், தாமதமாக சில விஷயங்கள் நடக்கும், ஆனால் நடந்து முடிஞ்சிடும். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்தில் ஏற்றத்தும் நல்ல ஒரு வலிமையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நாராயணன் வழிபாடு
ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். வீரிய ஸ்தானம்ங்கிறது அபரிதமாக இருக்கிறது. முக்கியமான கம்யூனிகேஷன்லாம் இப்போ நடைபெறும். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல் ஏற்றத்தை கொடுக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கணபதி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். ஒரு சில பேருக்கு இந்த வயிறு உபாதைகள் நிவர்த்தி ஆகும். கோபத்தாபங்கள் எது இருந்தாலும் உட்காந்து பேசி முடிச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாத குழப்பம், தேவையில்லாத கசப்பான உணர்வுகள் இதெல்லாம் மறந்துட்டிங்கன்னா என்னால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும். சில விஷயங்கள் மட்டும் நமக்கு செட் ஆகாத மாதிரி தோணும். பெருசாக கண்டிக்காதீங்க, சரியாயிடும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராகவேந்திர சுவாமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த நாளை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களும் பக்குவமாக நடக்கும். பக்குவமாக இருக்கும். கவலையே கிடையாது. நிறைய பேருக்கு இந்த நாள் பகையெல்லாம் தீரும். கடலெல்லாம் கொஞ்சமாக கம்மியாகும். நிறையா அந்த வாடகைக்கு வாங்க வேண்டியது, கொடுக்க வேண்டியது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிக்கக்கூடிய அற்புதமான நாள். மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.